நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எல் ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு புதிய நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன மாதிரியான நியூஸ்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய அறிக்கை அடிப்படையில் இது அமையுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக நம்ம பார்த்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், இந்த சொத்துக்கள், அதாவது பிஎஸ்எல் நிறுவனத்திட்ட சொத்துக்கள் மீதான எழக்கூடிய புகார்களை விசாரிக்கிறதுக்காக RS விர்க் ஃபார்மர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர் நியமிச்சிருந்தாங்க. இவருடைய காலகட்டம், அதாவது சர்வீஸில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் நீடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், 31 அக்டோபர் 2021 வரைக்கும் இருந்ததை திரும்ப 31 மார்ச் 2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திரும்ப பாருங்கள், இங்கே 31 டிசம்பர் 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஒரு 9 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. 1 இயர், 6 மாதம், 9 மாதம் இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயத்தில் பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முதலீட்டாளர்கள் பயன் அடைஞ்சதை விட பாதிப்பாளர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு புகார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்ற வண்ணம் இருக்குது. அது எந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் நானே கூட மெயில் அனுப்பியிருக்கிறேன். பாருங்க, இங்க பாருங்க, 2 இது ஒரு 2 ஓகேவா. பிஎஸ்எல் முதலீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்டவங்களுடைய மனக்குமுறலை எழுப்பக்கூடிய விஷயமா அந்த மெயிலை நான் அனுப்பினேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் பார்வைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 22, 2023 தான் அந்த மெயில் அனுப்பினேன். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட லோதா கமிட்டி மற்றும் செபியினுடைய பணம் திருப்பி செலுத்தல் நடைமுறையில் பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் பல்வேறு இன்னல்களையும் பிஎஸ்எல் நிறுவனத்தில் செலுத்திய பணத்தை கூட முழுவதுமாக பெற முடியாத நிலை நீடித்து வருகிறது. 2019 ஆண்டு வழங்கப்பட்ட இணைய வழி பதிவில் பதிவு செய்த முழுமையான ஆவணங்களை கூட பணம் தர மறுக்கிறார்கள். தற்போது வரை 17,000 கீழான முதலீடு உள்ள முதலீட்டாளருக்கு பணம் வழங்கப்பட்டாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே பணம் வழங்கப்பட்டு இருக்கிறது. பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்த போது நில ஒதுக்கீடு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என பதிவு செய்து பிஎஸ்எல் நிறுவனத்தால் நிலம் ஒதுக்கீடு செய்து மற்றும் முதலீட்டாளர்கள் இறப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் பணம் வழங்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் 2019 ஆண்டு வழங்கப்பட்ட இணையதள பதிவில் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் ஒருவர் 50 தவணை பணத்தை கட்டி உள்ள நிலையில் பிஎஸ்எல் நிறுவனம் முதல் சான்றிதழையும் கடைசி தவணை, அதாவது 50வது தவணை ரசீதை பெற்றுக்கொண்டு கட்டிய முழு பணத்தையும் எவ்வாறு வழங்கப்பட்டது இது போன்ற நிலைமைதான் என கருதி முதல் சான்றிதழையும் கடைசி மாத தவணை ரசீதியையும் பதிவு செய்தவர்களுக்கு 2 தவணை ரசீதுகளுக்கான பணம் மட்டுமே செலுத்தியுள்ளார்கள். இவ்வாறு பல்வேறு குளறுபடிகள் நீடித்த வண்ணம் உள்ளது. ஆகவே தயவு செய்து பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் நலன் கருதி மிக மிக துரிதமாக செயல்பட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அதன் விஷயத்தில் தலையிட்டு நேர்மையான மற்றும் எளிமையான நடவடிக்கைகள் மூலம் இந்த முதலீட்டாளர்களின் துயரை தொடைத்திட முன் வர வேண்டும். தங்கள் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை போட்டு ஊரு பேரு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயில் அனுப்பியிருந்தேன். இந்த மெயிலுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிள் வரல. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வராது, ஏன்னா பரிசீலனை மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல இப்போ ஒரு அதிரடியான மாற்றம் நடந்திருக்கு. அது என்னன்னா, 15/12/2023 இந்த விஷயம் வந்தது. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல செபியும் பிஎஸ்எல் கமிட்டியும் சொத்துக்களை விற்கிறதுக்கு எங்களுக்கான பர்மிஷன் கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த விர்க், அதாவது நில புகார்களை விசாரிக்கக்கூடிய விர்கினுடைய பதவி காலத்தை மேலும் ஒரு 6 மாசத்துக்கு நீட்டிங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு தான் அணுகினாங்க. ஆனா இப்போ ஒரு புதிய அறிவிப்பை சுப்ரீம் கோர்ட் வெளியிருக்கு. அது என்னன்னாக்கா, 23/1/2024 அதுக்குள்ள நீங்க இதை செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை தான் வெளியிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிய வருது என்னன்னாக்கா, பாத்தீங்கன்னா தெரியும், ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில தான் அந்த விஷயமே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, 15/12/2023 அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில தான் முழு விவரங்களையும் சொல்லியிருக்காங்க. அதை கேஸ் 15/12/2023 ஹியரிங்க்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்திருக்காங்க. இங்க லாஸ்டா சொல்லி இருக்கிற விஷயம் பாருங்க, அப்பான் ஹியரிங் த கவுன்சில் ஆஃப் த கோர்ட் மேட் ஃபாலோயிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு irregularity application, அதாவது the application has been filled seeking extensions of tenure of Sri RS Virk district judge. For the time being, we extended the tenure RS Virk till 31/1/2024. அதாவது இவருடைய பதவி காலம் இந்த சர்வீஸ்ல, அதாவது பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மீது எழக்கூடிய வில்லங்கங்களை தீர்க்க வைக்க தான் ஜட்ஜு நியமிக்கப்பட்டார். இந்த வில்லங்கத்தின் மீது எந்த விதமான
புகார்கள் தெரிவிக்கப்பட்டாலும் அதன் உண்மையான தன்மை என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு தான் அதை வந்து சொத்து விற்கிறதுக்காக இவர் ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து நியமிச்சாங்க. அவரு பரிந்துரையில பேர்ல தான் சுப்ரீம் கோர்ட் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த பிஎஸ்எல் நிறுவனத்துடைய சொத்துக்கள் மீது எடுக்கும். அவருடைய பதவி காலம் 31/12/2023 முடியுது. இவங்க செபியும் பிஎஸ்எல் கமிட்டியும் 6 மாசம் கேட்டிருந்தாங்க. பட் வந்து இவங்க வந்து ஒரே ஒரு மாசம் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 31/1/2024 வரைக்கும் தான் நாங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம the learned counsel for the applicant is directed to place on the record all the relevant order by which the appointment of Sri Virk was made till date. அதாவது இந்த RS விர்க் அப்படின்ற கூடைய ரிட்டையர்ட் ஜட்ஜ் தற்பொழுது வரை எத்தனை வகையான புகார்களை விசாரிச்சிருக்காரு, அதன் மீது பிறப்பித்த ஆர்டர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு டேட் உள்பட சமர்ப்பிக்கணும். இது எப்ப சமர்ப்பிக்கணும்னாக்கா 23/1/2024 அன்னைக்கு வந்து அன்னைக்கு டேட் வரைக்கும் எத்தனை வகையான புகார்களை விசாரிச்சிருக்காரு, அதன் மீது பிறப்பித்த உத்தரவுகள் என்னன்றது சுப்ரீம் கோர்ட்டுடைய பார்வைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல் பெண்டிங் இன்டர்குலரிட்டி அப்ளிகேஷன் அலாங் வித் த சிவில் அப்பீல் பி லிஸ்டட். மீதி பேலன்ஸ் விசாரிக்கப்பட வேண்டி பேலன்ஸ் இருக்கிற அனைத்து வகையான புகார்களுடைய லிஸ்டையும் கொடுத்தாகணும் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லிஸ்ட் பாருங்க 15/5/2024 வரைக்கும் போட்டு வச்சிருக்காரு. இவர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து அது வரைக்கும் வகைப்படுத்தி யார் யார் விசாரிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்க சொல்லியிருக்காரு. அதனாலதான் வந்து செபியும் பிஎஸ்எல் கமிட்டியும் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு மேலும் ஒரு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் இவருடைய பதவி காலத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் அவருக்கான பதவி காலம் மேலும் 1 மாசம் மட்டும் நீடிச்சுட்டு 23/1/2024 நீங்க விசாரிச்ச அனைத்து புகார்கள் மீது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளையும் அந்த விசாரிச்ச கேஸ்கள் வகைகளையும் மீதி பேலன்ஸ் எவ்வளவு வகையான புகார்கள் இருக்குதுன்றத 23/1/2024 லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். உங்களுக்கான பதவி காலம் வந்து 31/1/2024 முடிவடையும்ன்றத சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் மூலமா வந்து தெரியப்படுத்திருக்காங்க. இது மூலமா வந்து ஒரு பிஎஸ்எல் நிறுவனத்துடைய இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்றது என்னுள்ள வந்து ஒரு கருத்தா அமையுது. எனிவே எது எப்படி இருந்தாலும் சரி, பிஎஸ்எல் முதலீட்டு திட்டத்தால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உழைப்பால் வேர்வு சிந்தி சம்பாதித்த பணத்தை இந்த நிறுவனத்தில் கட்டியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமான பணம் கிடைக்கணும்ன்றதா என்னுடைய ஆதங்கமா இருக்குது. அது எந்த வகையில நமக்கான உத்தரவுகளை பிறப்பிச்சாலும் அது நடைமுறை பின்பற்றி அந்த பணத்தை வாங்கி ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு தொடர்ந்து வந்து நான் மெயில் பண்ணுவேன். ஏன்னாக்கா இந்த ஏழைப்பட்ட மக்களுக்கு, பாமர மக்களுக்கு மிக மிக எளிமையான முறையில வந்து இந்த பணத்தை வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இன்னைக்கு இணைய வழி மூலமா படித்தவங்களே அணுக முடியாத ஒரு கடினமான சூழ்நிலை தான் இந்த அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகளை. அதனால இவங்க வந்து எளிமையான முறையில கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற 192 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு சேவை மையம் கண்டிப்பா திறந்தாகணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்குது. இது எந்த வகையில செயல்படுத்த போறாங்கன்னு சொல்லல தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் செபி அலுவலகத்தை முற்றுகை இடும்போது கூட அந்த கோரிக்கை வச்சோம். அதுவும் வந்து பரிசீலனைன்றது மாதிரி தான் சொன்னாங்க. லாஸ்ட் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்த இருவேறு குழுக்கள் வந்து மும்பை சென்று செபி அலுவலக பிரதிநிதிகளையும் லோதா கமிட்டியினுடைய பிரதிநிதிகளையும் சந்திக்கும் போது இதே கோரிக்கை வலியுறுத்தினாங்க. அதை வந்து பரிசீலிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பரிசீலிக்கணும்னா இவங்க வந்து பரிசீலனை பண்ண மாட்டாங்க. பட் வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து இந்த கோரிக்கை எல்லாம் எழுதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல எடுத்துட்டு போயிட்டு வைப்பாங்க. அதே மாதிரி நான் அனுப்பியிருந்த மெயிலினுடைய காப்பி கூட வந்து அவங்களுக்கு கண்டிப்பா போயிருக்கும். ஏன்னா எந்த வகையில பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஏதோ ஒரு முடிவை எடுக்க போறாங்க. அது என்ன மாதிரியான முடிவை இருக்க போகுது அப்படின்றத அவளோட நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் கூறிய இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து பிஎஸ்எல் ரிலேட்டடான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். எனிவே எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.